டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பாலிட்டி குரூப் 1ல 40 கொஸ்டின்ஸ், குரூப் 2 அண்ட் குரூப் 4ல 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் கேட்கக்கூடிய அனைத்து கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற விதமாக நம்ம அகாடமியில் ஒன் ஷாட் எம்சிக்யூ வித் பாலிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 3000+ எம்சிக்யூ வித் டீடைல்டு ஆப்ஷனல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் 22 கிளாஸஸ் 5+ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஹார்ட் காப்பி ஆஃப் புக் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. இந்த கோர்ஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், ஸ்ட்ராங் ரிட்டென்ஷன் பவர் அண்ட் அக்யூரசி அண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் அக்யூரேட்டா அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் ஃபர்தர் டீடைல் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், which primary act does the Indian government propose to amend to increase the foreign direct investment limit in pension sector from 49% to 100% அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓய்வூதிய துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பை 49%-இருந்து 100% உயர்த்த இந்திய அரசாங்கம் எந்த முதன்மை சட்டத்தை திருத்த முன்மொழிகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பென்ஷன் செக்டார்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2015ல 49% வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த 49% என்ன பண்ண போறாங்கன்னா 100% மாத்த போறாங்க. அதுக்கு பென்ஷன் ஃபண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற இந்த ஆக்டை வந்து அமெண்ட் பண்ண போறாங்க. இந்த ஆக்ட் வந்து 2013ல வந்திருக்கும். பிஎஃப்ஆர்டிஏன்னு தான் கொடுப்பாங்க எக்ஸாம்ல. இருந்தாலும் இங்க நம்ம ஃபுல்லா பாக்குறோம். எக்ஸாம்ல பிஎஃப்ஆர்டிஏன்னு தான் கொடுத்து குழப்புவாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, who among the following won the candidates tournament in female category held in Cyprus அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சைப்ரஸில் நடைபெற்ற கேண்டிடேட்ஸ் போட்டியின் பெண்கள் பிரிவில் பின்வருவோரில் யார் வெற்றி பெற்றார்? நம்ம வைஷாலி வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. கேண்டிடேட்ஸ்ல ஜெயிக்கிறவங்க அடுத்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல போய் விளையாடுவாங்க. ஓகேங்களா? சைனாவுடைய ஒரு வீராங்கனையை எதிர்த்து நம்ம வைஷாலி விளையாட போறாங்க இந்த வருஷத்தோட கடைசியில, லேட்டர் பார்ட் ஆஃப் திஸ் இயர்ல. ஸோ வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் வேர்ல்டு சாம்பியன். எப்படி விஸ்வநாதன் ஆனந்த், குகேஷ்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி இவங்களும் ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்தது, when should election campaigning stop before polling? வாக்குப்பதிவிற்கு எவ்வளவு நேரத்திற்கு முன்பு தேர்தல் பிரச்சாரம் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரிசைஸா பார்க்கணும் அப்படின்னா, இப்ப 23ஆம் தேதி நமக்கு எலெக்ஷன். 23ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்ம ஓட்டு போடலாம். அந்த 23ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு ஓட்டு போட்டு முடிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுல இருந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னா 23ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு ஓட்டு போட்டு முடிப்போம். அதுல இருந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடினா 21ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு எலெக்ஷன் கேம்பெயினிங் முடிஞ்சிருக்கும். அதான் இன்னைக்கு பிரச்சாரம் முடியுது அப்படிங்கறத எல்லா செய்தித்தாள்லயும் போட்டிருப்பாங்க. 48 hours பிஃபோர் த க்ளோசிங் டைம் ஆஃப் போலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 48 hours பிஃபோர் போலிங். சரியா? அதுவும் க்ளோசிங் டைம்னு வரணும். அடுத்தது, which Indian state has the highest number of expressways as of 2025? 2025 நிலவரப்படி அதிக எண்ணிக்கையிலான விரைவு சாலைகளை கொண்ட இந்திய மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? உத்தரப்பிரதேஷ் தான் எக்ஸ்பிரஸ்வே ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதிக எண்ணிக்கையிலான விரைவு சாலைகள் வந்து இருக்கு. 13 விரைவு சாலைகள் வந்து இருக்கு. ஆனா மகாராஷ்டிரால வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? நேஷனல் ஹைவேஸ் அதிகமா இருக்கிறது மகாராஷ்டிரா, எக்ஸ்பிரஸ்வே அதிகமா இருக்கிறது உத்தரப்பிரதேஷ். சரியா? லாஸ்டா, what is the expected launch year for the G20 satellite as announced by ISRO chairperson டாக்டர் வி நாராயணன்? அதாவது G20 நாடுகளுக்கான ஒரு சேட்டலைட்டை நம்ம இஸ்ரோ வந்து அனுப்ப போறாங்க. எப்பக்குள்ள அனுப்ப போறாங்கன்னா 2027க்குள்ள அனுப்ப போறாங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.